கோடை வெயிலின் தாக்கத்தால் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார். இது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் சங்கரன். தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்கள் இப்போ கோடை விடுமுறையில் இருக்கிறாங்க. அதாவது கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் எப்போது பள்ளிகள் திறக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. கோடை விடுமுறை அறிவித்த உடனேயே மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் சொந்த கிராமங்களுக்கு போயிருக்கிறாங்க. தாத்தா பாட்டி வீடு, கிராமங்கள் என்று மகிழ்ச்சியாக அவர்களுடைய கோடை விடுமுறை என்பது போயிட்டுருக்கு. இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனரும் தொடக்க கல்வித்துறை இயக்குனரும் இணைந்து வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் 1 முதல் 3 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதியும் 4 வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியே பள்ளிகள் துவங்கும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அமைச்சருடைய இந்த அறிவிப்பு தான் இறுதியாக இருக்கும் அப்படின்னு பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்த ஒரு சூழலில் தற்போது மேலும் ஒரு புதிய அறிவிப்பு எல்லாம் வெளியாகியிருக்கு. என்னென்னா, தமிழகம் முழுக்க கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது. வயதில் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களே இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு அவதிக்கு ஆளாகி வரக்கூடிய ஒரு சூழலில் பள்ளி மாணவர்களுக்கு அந்த ஏற்கனவே அறிவித்தபடி அந்த ஜூன் 1ஆம் தேதியை பள்ளிகள் திறக்க வேண்டுமா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த பள்ளி திறப்பு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்றும், குறிப்பாக ஆரம்ப பள்ளி வகுப்பு மாணவர்கள், அதாவது 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்காவது இந்த பள்ளி திறப்பு தேதியை தள்ளி வைக்கலாம் என்ற ஒரு கருத்துக்களும் பரவலாக எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்த பள்ளி திறப்பு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்திருக்கின்றன. இது தொடர்பாக நாங்கள் வானிலை ஆய்வு மைய துறையிடம் அறிக்கை கேட்டிருக்கிறோம். இப்போ ஜூன் மாதம் முதல் வாரத்தில் எப்படி இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும்லாம் ஒரு அறிக்கை கேட்டிருக்கோம். அந்த அறிக்கை வந்ததும் அதனுடைய அடிப்படையில் முதல்வரை கலந்து ஆலோசித்து முடிவை எடுப்போம், விரைவில் முடிவை அறிவிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தகவலை திரு ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் ஏற்கனவே அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பின்படி வெளியூர்களுக்கு சென்றிருந்த, சொந்த கிராமங்களுக்கு சென்றிருந்த மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் மீண்டும் சென்னை உள்ளிட்ட பிற நகரங்களுக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா முன்கூட்டியே ரயில், பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் மூலமா சென்னை உள்ளிட்ட பிற நகரங்களுக்கு திரும்புவதற்கு முன்பதிவு நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் முதல்வரை கலந்து ஆலோசித்து முடிவை அறிவிப்போம் என்று இன்று அமைச்சர் வெளியிட்ட அந்த அறிவிப்பு காரணமாக பெற்றோர் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் தற்போது ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பள்ளி திறப்பு என்பது தள்ளி போகுமா அல்லது ஏற்கனவே அறிவித்த தேதிகளில் துவங்குமா என்ற ஒரு இறுதியான ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் தெரியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க இந்த பயண திட்டங்களை எல்லாம் மீண்டும் தள்ளி வைப்பதா, மீண்டும் இல்லை திட்டமிட்டபடி அந்தந்த நகரங்களுக்கு செல்வதா என்ற ஒரு குழப்பமும் மாணவர்கள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க 1லிருந்து 5 வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12 லட்சம் பேர் இந்த ஆரம்ப நிலை வகுப்புகளில் மட்டும் படிப்பதா கல்வித்துறையுடைய புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்கின்றன. சிறிய வயதில் இருக்கக்கூடிய இந்த மழலைகள், இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் இந்த வெயிலை தாங்க மாட்டார்கள் என்பதால் அவர்களுக்கு மட்டுமாவது இந்த பள்ளி திறப்பு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. எனவே அமைச்சர் எந்த முடிவாக இருந்தாலும் மிக விரைவாக, காலதாமதம் இல்லாமல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கோடை விடுமுறை முடிவதற்கு இன்னும் சரியாக 6 நாட்கள் மட்டுமே இருக்கின்றன. இந்த 6 நாட்களுக்கு வரை இந்த முடிவு தொடர்பான அறிவிப்பை இழுக்காமல் மிக விரைவாக ஒரு சில தினங்களுக்குள்ளாகவே அறிவிப்பை வெளியிட்டால் வெளியூர்களுக்கு சென்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லாம் அந்தந்த நகரங்களுக்கு மீண்டும் திரும்புவதற்கு, பள்ளிகளுக்கு செல்வதற்கு தயாராவதற்கு ஒரு வசதியாக இருக்கும் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. எனவே மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப தமிழக அரசு மிக விரைவாக முடிவை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.